சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரோகிணிக்கும் அதே நிலையில் பணியாற்றக்கூடிய போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கும் இடையே வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாஸ்திரி நகர் காவல் நிலைய வளாகத்திற்குள் சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கு சொந்தமான வாகனங்களை மட்டுமே நிறுத்த வேண்டும் என்றும், குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு தொடர்பான வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் ஆய்வாளர் ரோகிணி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பிற வாகனங்கள் அனைத்தையும் பொக்லைன் எந்திரம் மூலமாக ஆய்வாளர் ரோகிணி வெளியே தூக்கி வீசியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவங்க வண்டி எல்லாம் வண்டி மட்டும் உள்ள நிக்கணும் என்ன மேடம்? மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை மாதிரி யாரும் இப்படி பண்ணதில்ல மேடம். நாங்களும் இங்க எல்லாம் இருந்துதான் போயிருக்கிறோம். யார் வண்டியும் அலவுட் இல்லைன்னா ஓகே, உள்ள அவ்வளவு வண்டி நிக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.